இட்லி மாவு நம்ம எப்பயுமே இட்லிக்கு அரைப்போம்ல அந்த மாவு தான் இது. அந்த மாவு, வெள்ளைப்பாகு, தேங்காய், சிறுபருப்பு, உப்பு. இந்த கருப்பு இட்லிக்கு தேவையான பொருள் இதுதான். இப்போ நல்லா ஆற வைக்கணுமா? ஆமா, ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சு மாவுல ஊற்றணும். அது மேல தேங்காய் துருவல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கருப்பு இட்லி செய்ய போகிறோம். இந்த கருப்பு இட்லி பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான கிராமத்து பலகாரம் தான். இது எங்கள் ஊரில் அடிக்கடி செய்வாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறையா சாப்பிட்ருக்கேன். இந்த கருப்பு இட்லியை எப்படி செய்யலாம், அதை எப்படி நாங்கள் செய்து சாப்பிட்றோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சொல்லு. இப்போ சிறுபருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கருப்பு இட்லிக்கு மேலே போடுறதுக்கு நமக்கு தேவையான பருப்பு. ஒரு சிலருக்கு கம்மியா பிடிக்கும், ஒரு சிலருக்கு அதிகமா பிடிக்கும். அதனால நமக்கு தேவையான பருப்பு எடுத்துக்கணும். அது நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி செவந்து வரணும், நல்லா கருகிடக்கூடாது, செவந்து நல்லா வரணும். கொட்டிக்கலாம். இன்னொரு பாத்திரத்துல வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி தண்ணி சுட்டு வெள்ளத்தை போட்டுக்கலாம். தேவையான அளவு வெல்லம். அதை கிண்டிக்கிட்டே இருக்கணுமா? வெள்ளைப்பாகு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா. இந்த கருப்பு இட்லிக்கு ரொம்ப பாகு கட்டியாலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி பதமாவே இருந்தா நல்லா இருக்கும். இப்ப கருப்பு இட்லிக்கு தேவையானது என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்க. இட்லி மாவு, நம்ம எப்பயுமே இட்லிக்கு அரைப்போம்ல அந்த மாவு தான் இது. அந்த மாவு, வெள்ளைப்பாகு, தேங்காய், சிறுபருப்பு, உப்பு. பாருங்க, பாகு இந்த மாதிரி நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் இரும்பு ஃபில்டர் வச்சிருந்தீங்கன்னா அதுல யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட அது இல்லை, அதனாலதான் நான் இதுல ரொம்ப லேட் ஆகுது. அது சீக்கிரமா இறங்கிடும். இப்ப மாவு எடுத்துக்கலாம். இட்லி மாவு இது? ஆமா, இட்லி மாவு. நம்ம வழக்கமா இட்லி கரைக்கிற மாவு தான் இது. ஆமா. இது அளவு எப்படி? அந்த எவ்வளவு? இது ஒரு சிலருக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும், ஒரு சிலருக்கு கம்மியா பிடிக்கும். அதனால அவங்களுக்கு தேவையான வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். இதுல ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெள்ளத்துல உப்பு இருக்கும், அதனால இட்லிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுங்க. இங்க பாருங்க, வெள்ளைப்பாகு ஊத்தி இட்லி மாவு இந்த பதத்துல இருக்கணும். இதுல ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் நானு. இப்ப இத நம்ம இட்லி ஊத்துற மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம். இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். அடுப்பு சூடாகட்டும். தண்ணி சுட்டுடுச்சு. இட்லி எப்படி ஊத்துவோமோ அதே மாதிரி ஊத்திக்கணும். இதை வச்சுட்டு இப்ப இது மேல நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல சிறுபருப்பு, அதை போடணும். அது மேல தேங்காய் துருவல். இதை இப்ப மூடிடலாம். இப்ப இதை இட்லி சட்டியை மூடிட்டேன் நானு.
இப்போ இதை இட்லி எப்படி வேக வச்சு எடுக்கிறோமோ அது மாதிரி வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் நம்ம. அந்த மாதிரி பார்க்கணுமா? பாருங்க வெந்துருச்சு பாருங்க, ஒட்டவே இல்லை. வழக்கமா இட்லி எடுக்கிற மாதிரி தான். இட்லி எடுக்கிற மாதிரி. இப்போ கருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கருப்பு இட்லி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாம் அனைவரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாம் அனைவரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரை கண்ணன். பாய்.